மாணவர்கள் கண்முன் துடிதுடித்து தீக்கரையான இளைஞர். நடுராத்திரியில் மாணவர்கள் கண்முன் அரங்கேறிய அதிர்ச்சி. சென்னையின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான அசோக் நகர் 3வது அவென்யூ பகுதியில் அரசினர் மேல்நிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் உள்ள தங்கும் விடுதியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி பயின்று வருகின்றனர். வழக்கம் போல அன்றும் மாணவர்கள் அனைவரும் தங்கள் பள்ளி பாடங்களையும் அன்றாடங்களையும் முடித்துவிட்டு உறங்க சென்றுள்ளனர். விளக்கு வெளிச்சங்களையும் விடுதி அறைகளில் உள்ள மின் விசிறிகளின் சத்தத்தையும் தவிர வேறு சத்தங்கள் இன்றி பேரமைதியாக காட்சியளித்தது அப்பள்ளி வளாகம். சரியாக 11 மணி. உறங்கிக் கொண்டிருந்த மாணவர்களுக்கு திடீரென காதை பிளக்கும் பெருங்கூச்சல் சத்தம் கேட்டுள்ளது. அதிர்ச்சியில் உறக்கத்திலிருந்து எழுந்த மாணவர்களும் விடுதி காப்பாளரும் என்ன நடக்கிறதென்று புரியாமல் பதற்றத்தில் தங்கள் அறைகளில் இருந்து வேகமாக வெளியே ஓடி சென்று பார்த்துள்ளனர். அரை தூக்கத்தில் எழுந்து வந்தவர்களுக்கு காத்திருந்துள்ளது ஓர் பேரதிர்ச்சி. உடல் முழுவதும் தீப்பற்றி எரியும் நிலையில் இளைஞர் ஒருவர் அலறி துடித்துக் கொண்டு விடுதியை நோக்கி ஓடி வந்துள்ளார். செய்வதறியாது மாணவர்களும் விடுதி காப்பாளரும் திகைத்து நின்று கொண்டிருந்த அந்த நொடி அவர்கள் கண் முன்னேயே அவ்விளைஞர் விடுதி வாசலிலேயே சுருண்டு விழுந்து துடிதுடித்து இறந்துள்ளார். சுதாரித்த விடுதி காப்பாளர் உடனடியாக அசோக் நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கவே அங்கு விரைந்து வந்த அசோக் நகர் போலீசார் சடலத்தை கைப்பற்றி சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தங்கள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். வழக்கு பதிவு செய்யப்பட்டு சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் உயிரிழந்த நபரை அடையாளம் காணும் பணியில் இறங்கினர். உயிரிழந்த இளைஞர் எரித்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என பல கோணங்களில் தங்கள் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். ஒருபுறம் போலீசாரின் விசாரணை சென்று கொண்டிருக்க, மறுபுறம் அன்று அசோக் நகர் காவல் நிலையத்திற்கு புகார் ஒன்று வந்துள்ளது. புகார் அளிக்க வந்த அசோக் நகர் புதூர் பகுதியை சேர்ந்த அலமேலு என்பவர் மாலை முதல் தனது 20 வயது மகனான சந்துரு என்பவரை காணவில்லை என்று கல்லூரிக்கு செல்லாமல் ஊர் சுற்றி வருகிறார் என திட்டியதால் கோபமாக வீட்டை விட்டு சென்றவர் அதன் பின்னர் வீடு திரும்பவில்லை என்றும் அவரை எப்படியாவது கண்டுபிடித்து தருமாறும் கூறியுள்ளார். பள்ளி வளாகத்தில் தற்கொலை செய்து கொண்ட இளைஞர் இவராக இருக்கலாம் என சந்தேகித்த காவல்துறையினர் அந்த கோணத்தில் விசாரணையை தொடங்கவே விசாரணையில் உயிரிழந்த நபர் சந்துருதான் என்பதும் கல்லூரி செல்லாமல் ஊர் சுற்றி வந்ததால் அவரது பெற்றோர் அடிக்கடி கண்டித்து வந்தது, சம்பவ தினத்தன்றும் உயிரிழந்த சந்துரு பெற்றோர் திட்டியதால் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்து தற்கொலை செய்து கொள்ள எண்ணி பெட்ரோல் கேனுடன் புதூரில் உள்ள அரசு பள்ளிக்கு சென்று சுவர் ஏறி குதித்து உள்ளே சென்று தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து அசோக் நகர் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442464050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.